Hello, இன்னைக்கு ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பாயில்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இந்த கார்ட்ஸ் பைல் 1, சரியா? இது பைல் 1. ஓகே, இந்த கார்ட் பைல் 2, இது பைல் 2. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க கார்ட்ஸை. பைல் 1, பைல் 2. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த பைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்றத அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த பைல் செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? செலக்ட் பண்ணிட்டீங்களா? வீடியோ பார்ப்போமா? சார்ஜ் எந்த மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு. யாரும் கார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே செலக்ட் பண்ணிடலாமா, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகே, கலெக்டிவ் ரீடிங். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் தெரிஞ்சுக்கலாம். பைல் 1 ரொம்பவே அழுத்தமான ஆளு எனக்கு கேக்குது. பைல் 1 சில பேர் நீங்க ரொம்பவே அழுத்தமான ஆளு. ஒரு ஸ்டெபிலிட்டின்றதே ஒரு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக, லைஃப்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக. எதுவுமே லேஸ்ல ஷேர் பண்ண மாட்டீங்க. யார்கிட்டயும் போயிட்டு ஒரு ஹெல்ப்னும் கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்றதும் நீங்க தெரியப்படுத்த மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே அந்த 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே அந்த வலியா இருக்கட்டும், அந்த ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கட்டும், லைஃப்ல சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்குள்ளே தான் வச்சு பூட்டி வைப்பீங்களே தவிர தனிமையில அதிகமா யோசிப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே ஏதோ ஒரு வழி கடவுள் காட்டுவாங்க, ஏதோ ஒரு வழி நமக்காக இருக்கும். அது என்னன்றது நம்ம லைஃப்ல இத்தனை வருஷமா நீங்க வந்து ஒரு அந்த ஸ்டெபிலிட்டின்றது உங்க லைஃப்ல இல்லவே இல்லை. லவ் லைஃபா எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபினான்ஷியலி கெரியர் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு ஜாப்ல பண்றீங்கன்னாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு மேல தங்குறது இல்லை. சில பேர் வந்து 6 மாசத்துக்கு மேல தங்குறது இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது உங்களுக்கு லைஃப்ல இருக்கட்டும், எந்த விஷயத்துல இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டின்றது இல்லை. போற இடத்துல தேவையில்லாத சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறதுனால உங்களுக்கு ஜாப்ல ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு லைஃப்ல. ஒரு ஹாப்பினஸ்ன்றது அதிகமா இல்லை உங்களுக்கு. இது வரைக்கும் லைஃப்ல நீங்க பார்த்தது கிடையாது. உங்களுக்கான சந்தோஷம்ன்றது நீங்க அதிகமா பார்க்கல. அதிகமா நீங்க நேச்சர்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களை சுத்தி ஒரு கிரீனரிஸ், நிறைய அந்த பிளான்ஸ், அதெல்லாம் உங்க ரூம்ஸ்ல இருக்கட்டும், பால்கனில இருக்கட்டும், நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டாவது உங்களுக்கு இருக்கணும். 2-3 பிளான்ஸ் கிச்சன்ல இருக்கட்டும். ரொம்ப அதிகமா நீங்க ஒரு மைண்ட் ஒரு நல்ல ஃபீல் பண்ணுவீங்க நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால. அதிகமா வந்துட்டு சில பேர் இப்போ வந்து பெட்லயே தான் இருக்கிறீங்க. மேபி நான் கூட இப்போ பெட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் ரீடிங்கு. என்னமோ இன்னைக்கு இங்க பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு என்னோட ரூம்ல. அதிகமா பெட்ல தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 2-3 டேஸா இல்ல 1 வீக்கா நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. படுத்துட்டே இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா எதுவுமே உங்களுக்கு அந்த மைண்ட்ல வந்துட்டு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே ஃப்ளோல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே படுத்துட்டு ரிலாக்ஸ் மட்டும்தான் பண்றீங்க. நல்ல விஷயம் தான். மைண்டுக்கும் பாடிக்கும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு அந்த மாதிரியான டைம் கொடுக்கறது நல்லது.
இது ஒரு காரணத்தினால நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைண்ட் பாடி ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு மனசு என்ன சொல்லுது, உங்க உடம்பு எப்படி, நம்ம உடம்பு என்ன நினைக்குது, என்ன சொல்ல வருதுன்றது நம்ம காது கொடுத்து கேட்கணும். நமக்கு தெரியும், அந்த அறிகுறி தெரியும் இல்லையா, நம்ம பாடி என்ன விரும்புதுன்னு சொல்லிட்டு. ரிலாக்ஸ் வேணுமா ரிலாக்ஸ் பண்ணுங்க. எங்கன்னா வெளியில போகணும்னு தோணுதா வெளியில போயிட்டு வாங்க. இதெல்லாம் நல்லதா சாப்பிடணும்னு தோணுது, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை வெளியில போய் எதனா சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், போயிட்டு வாங்க. இந்த மாதிரி உங்க பாடி என்ன விரும்புது, உங்க மைண்ட் என்ன சொல்லுது, எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம காது கொடுத்து கேட்கணும். சரியா? ரொம்பவே ஒரு ஃப்ரீ பேர்டா தான் இருக்கிறீங்க இப்போ நீங்க. உங்களுக்கு தெரியுது நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்டினி, ஒரு நல்ல ஃபியூச்சர் நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. சம்டைம்ஸ் நமக்காக நம்ம சில நேரம் ஒதுக்கணும்ன்ற மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறவங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குறீங்க, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பாக்குறீங்க, கேக்குறீங்க. கண்டிப்பா ஏஸ் ஆஃப் ஸ்டாப் சொன்னாலே நியூ ஒரு ஒரு நல்ல டெஸ்டினி, ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பா மாறும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு அப்படியே ஃப்ளோலியே போகணும். ஃப்ளோலியே கண்டிப்பா நியூ பிகினிங்ஸ். ஒரு டெத்ன்றது ஒரு நியூ பிகினிங். ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கிறது, ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. வாட் ஏ கோஇன்சிடென்ஸ். கண்டிப்பா நீங்க பண்ண அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்க விரும்பின அந்த செலிப்ரேஷன்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு புது லைஃப் எடுக்குது. வாட் ஏ கோஇன்சிடென்ஸ். என்னப்பா, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது தப்பே இல்லை. உங்க பாடிக்கு, மைண்டுக்கு, எல்லாம் யோசிக்கிற எல்லாத்துக்குமே ரிலாக்ஸ் பண்றீங்க. ஹேட்ஸ் ஆஃப். அப்படிதான் இருக்கணும். ரிலாக்ஸ் பண்ணுங்க. உலகமே என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டும், உங்களை சுத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணா சொல்லட்டும், ஆஃபீஸ்ல என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு ரெஸ்ட் தேவையா ரெஸ்ட் எடுங்க. அவங்க இது பேசுறாங்க, அவங்க அது பேசுறாங்க, அவங்க உங்களை பத்தி காசிப்ஸ் பண்றாங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, பேசிட்டோம். அது அவங்களோட கேரக்டர், அது அவங்கள பத்தி இந்த கேரக்டர் அவங்க காட்டுறாங்க. நீங்க அப்படி இல்லை இல்லையா? நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு குழந்தை மாதிரி நல்லா தூங்குறீங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்றீங்க, எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்க என்ன அந்த சில நேரத்துல நீங்க வந்து ஒரு ரூம் இருட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்க, ஒரு செடி வச்சுட்டு கார்னர்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதோ, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெளியில ஜன்னல்ல இருந்து லைட்டா பாக்குறது, அப்புறம் ரிலாக்ஸ் பண்றது, இப்படிதான் சில பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நியூ லைஃப், நியூ டெஸ்டினி சீக்கிரமே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண எந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வருது. ஓகே, அதனால எந்த கவலையும் வேண்டாம். ஃப்ரீயா இருங்க, லைக் எ ஃப்ரீ பேர்ட், புதுசா பிறந்த குழந்தை மாதிரி. அந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த கவலையும் இல்லாம, எந்த இதுவுமே தாட்ஸும் இல்லாம லைஃபை நல்ல விதமா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளவு நாள் உங்களுக்கு ரிலாக்ஸ் எடுக்கணும்னு தோணுதோ ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான நேரம் வரும்போது எல்லாமே மாறும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஹலோ, பைல் 2 செலக்ட் பண்ணவங்க, ஹெர்மெட்டிக் டாரோட் செலக்ட் பண்ணவங்க, இது உங்களுக்கான ரீடிங். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பைல் 2 கன்ஃபியூஸ் வேண்டாம். பைல் 2 நீங்க வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற டஸ்ட், குப்பை கிப்பை எல்லாத்தையும் வந்து நீங்க வெளியில தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. குப்பைன்னு சொல்றது உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களையும், சில பர்சன்ஸா கூட இருக்கலாம், சில திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப்ல இருந்து தூக்கி அடிக்கிறீங்க. சில விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க உங்க மைண்ட்ல இருந்தும் தூக்கி எறிகிறீங்க. ஃபோக்கஸ்ட். எத்தனை பேர் உங்களை வந்துட்டு தாக்கணும்னு நினைச்சாலும், அவங்களுடைய அந்த பேசுற அந்த வார்த்தைனாலேயோ, இல்லை உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறது, ஹர்ட் பண்றது,
எந்த விதத்துல உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சு யார் எந்தெந்த மூலையில இருந்து அம்பு விட்டாலும் உங்களை எந்த ஒரு விஷயமும் உங்களை வந்து பெருசா தாக்குறதே கிடையாது. நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு முன்னேறி ஒரு நியூ லைஃப்காக அதுக்கு மட்டுமே தான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. அதுக்கான சில விஷயங்களுக்காக நீங்க ரூம் ப்ரிப்பேர் பண்றீங்க. உங்க மைண்ட்குள்ளேயும் உங்க மனசுக்குள்ளேயும் உங்களுடைய லைஃப்குள்ளேயும் சில ரூம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க. நீங்க பழைய விஷயங்கள்லாம் தூக்கி அடிக்கிறீங்க, யாருக்கு வேணுமோ பொறுக்கிட்டு போங்கன்னு. சரியா? அது பர்சன்ஸா முக்கியமா தோணுது எனக்கு சில பேருக்கு. ஓகே. அப்புறம் நம்பர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சில பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், வீடும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். டோட்டலி லைஃப் சேஞ்ச். நீங்க நடுவில் ஒரு எத்தனை அம்பு விட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு அப்படியே கவர் பண்றவங்க உங்களை கவர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு புதுசா பூக்குற அந்த பூவா நீங்க உங்க லைஃப்ல ஒரு நல்ல நியூ திங்ஸ் பூத்துட்டு இருக்கு உங்க லைஃப்ல. கண்டிப்பா நல்ல விஷயங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. பைல் 2, 9 of Cups, Pisces, 4 of Swords, நிறைய காலமா நிறைய மாசக்கணக்கா எப்படியும் அது ரெசல்ட் ஆகுது எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. நிறைய பேரோட கப் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய கப் ஃபில் பண்ண வேண்டிய நேரம். உங்க கப்பு காலியாவே வச்சுட்டு மற்றவங்களுக்காக ஃபில் பண்ணது போதும். இப்போ உங்க கப் ஃபில் ஆகுது. அதுல இருந்து வேற யாரையும் நீங்க பங்கும் கொடுக்கறதுக்கு நீங்க இப்போதைக்கு விரும்பல. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய கப் ஃபில் பண்ணணும். உங்களுடைய லைஃப் ஒரு ஃபில் பண்ணணும். உங்களுடைய லைஃப்ல இருக்கிற அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணணும். சில விஷயங்களை ஃபில் பண்ணணும் உங்க லைஃப்ல. ஜூபிட்டர், சாட்டர்ன் எனர்ஜி இருக்கலாம், பைசீஸ்ல இருக்கலாம், அக்வேரியஸ்ல இருக்கலாம். அதிகமான வாட்டர் எனர்ஜி. எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் எப்படி ஒரு தடை செய்றீங்க. சில விஷயங்களை தடை செய்றீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா அதை எதிர்க்கிறீங்க. சில விஷயங்களை ஆஃபீஸ் இடத்துல இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதிர்க்கிறீங்க. ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்கீங்க. நல்லாவே இருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி இப்போதைக்கு. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற மோர் ஃபினான்ஸ் இருக்கட்டும், லைஃப்ல இன்னும் நிறைய ஹாப்பினஸா இருக்கட்டும், சில விஷயங்கள் நீங்க லைஃப்ல எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே நீங்க ஃபில்ஃபில் ஆகுறீங்க. உங்களுடைய சில பேர் லைஃப் உங்களுக்கான பார்ட்னர் மீட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களும் நடக்கும். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நடக்க போகுது. ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், ஏதோ ஒர்க் சம்பந்தமா, ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா, ஏதோ ஒரு கொலாபரேஷன்ஸ் இதுவும் நடக்க போகுது சீக்கிரத்திலேயே. அது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். ஃபினான்ஸ் ரீதியாகவும் சரி, உங்களோட லைஃப்பில் சில மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கொலாபரேஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்க போகுது. ஓகே. ஒன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதுதான் ஏதோ ஒரு கொலாபரேஷன், ஏதோ ஒரு கிளாரிட்டி, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒன்று பெரிய விஷயம் லைஃப்ல நடக்க போகுது. சீக்கிரமே நடக்க போகுது. உங்களோட லைஃப்ல வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், அந்த பார்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்க ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வர்றீங்க. லைஃப்ல வந்து இப்போ இன்னும் போக போக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயத்தினால உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதிகமா வரும். உங்களுக்கு வரக்கூடிய லைஃப்ல உங்களுடைய லைஃப்ல இருக்க அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இது வந்துட்டு உங்களுக்கு 2வது பட்சம் தான்.
2வது பட்சம் கூட சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட கப் நான் ஃபில் பண்ணணும். ஏன்னா என்னோட கப் ஃபில் பண்ணாதான் நான் மற்றவங்களுக்கு நான் பண்ண முடியும் அப்படின்றது நல்லாவே நீங்க உணர்ந்துட்டீங்க. இதுக்கு முன்ன நீங்க எல்லாருக்கும் கொடுத்து 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 நீங்க பழகிட்டீங்க. உங்களுக்குன்னு எந்த விஷயங்களும் நீங்க எடுத்து வச்சுக்கவும் இல்லை, இல்லவும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் இல்லை உங்களுக்கு பிஃபோர். இப்போ அதிகமா இப்போ நீங்க என்னன்னா உங்க மேல கான்சென்ட்ரேஷன் அதிகமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி ஆகணும் லைஃப்ல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கீங்க. கண்டிப்பா யாருன்னா ரிலேஷன்ஷிப்ல விலகி இருக்கீங்கன்னா ஒன்று சேர்றதுக்கான சில டைமிங்ஸ் உருவாகலாம். நீங்க எதிர்பார்க்குற அந்த கான்வர்சேஷன் பேசணும்னு சொல்லி நினைக்கிறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிற சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜாப், நியூ கெரியர், நியூ ஏதோ சம்திங் நியூவா வந்துட்டு இருக்கு உங்க லைஃப்ல. ஃபினான்ஷியலி ஓவரால் நீங்க ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வரீங்க உங்க லைஃப்ல. ஓகே, இதுதான் பைல் 2க்கான ரீடிங். ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றீங்க, உங்க எனர்ஜி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றீங்க. கொஞ்சம் ஸ்டபனாவும் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, தப்பு இல்லை. சில விஷயங்கள்ல ஸ்டபன் இருக்கிறது தப்பு இல்லை. உங்களுக்கு சரின்னு படுறது நீங்க பண்ணுங்க. நல்ல விதத்துல தான் பண்றீங்க, எதுவுமே தவறான விதத்துல பண்ற மாதிரி எனக்கு தோணலை. நல்ல விதத்துல பண்றீங்க, கண்டினியூ பண்ணுங்க, லைஃப்ல முன்னேறுங்க. உங்களுக்கான சந்தோஷம், அந்த ஒரு நியூ லைஃப் எல்லாமே உங்களை நோக்கி தானாவே வரும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.